என் புருஷன் மாடு பிடிக்க போனவர் இல்லை வரேன் ஆளை காணா. ஆமாம் எங்கே எல்லா ஜல்லிக்கட்டுலேயும் பார்க்கலாம் என் புருஷனை, எல்லா ஜல்லிக்கட்டுலேயும் பார்க்கலாம். அழகநாள் ஜல்லிக்கட்டில் தவறாக பேசாதீங்க. அழகநாள் ஜல்லிக்கட்டில் என்ன பேசுற? அழகா ஜல்லிக்கட்டில் போய் எப்படி வாட்டுக்கேன் வைக்க முடியும்? அது எப்படி அவன் மாடு குடிக்கும் போது தண்ணி குடிச்சிட்டு இருந்தாங்கன்னா மாட்டை எப்படி பிடிக்கிறது? அனாவசியமா பேசாதீங்க. என் வீட்டுக்கார தண்ணி வைக்கல, டிவி கேனோட திரிவாரு. ஆமா அனாவசியமா பேசாதீங்க. ரொம்ப ஏதோ அந்த கடுப்பு. அழகான ஜல்லுல அங்க கூட்டத்தோட கூட்டமா என் வீட்டுக்காரர் அங்கே தான் நிற்பாரு. எங்க போனாலும் என் புருஷன் கூட்டத்துல தான் தனியா நிக்கிறதுல. ஒரு நாள் குண்டியில மாடு குத்தி பிடிச்சி அதுலேருந்து தனியா போறதில்ல அவரு. எதுல? குண்டியில குத்தி பிடிச்சி மாடு, அதுலேருந்து போறதில்ல. செல்லு கீழே விழுந்துருச்சுன்னு கீழே விழுந்து எடுத்துருக்காப்ல, மாடு போட்டு தள்ளி அந்த நேரத்துக்கு நம்ம மாதிரி இடமா இருக்கே அப்படின்ட்டு போட்டுருச்சு. மாடு என்னடா இது எரும மாடு எங்கே கிடக்கணும் ஒரே குத்தி தூக்கி வீசிட்டு போயிடுச்சு. இதெல்லாமா எடுக்கிறியா வீடியோ? அதோட கேட்டுக்கிட்டேன். அதோட அவ்வளோதான். அப்புறம் அதோட மறுபடியும் தையல் போட்டு மறுபடியும் கிளம்பிடுவாப்புல எங்கே போனாலும். ஓகே ஓகே ஓகே. எங்கேயுமே நிற்க மாட்டாப்புல. ஜல்லிக்கட்டுல காலையை அடக்குறாப்புல அடக்கலை, அது முக்கியமில்ல. பாரியா போய் முன்னாடி போய் கூட்டத்தோட கூட்டமா அங்கே ஒரு ஓரமா உட்காந்துருவாப்புல. அன்னைக்கு என் புருஷன் எப்படி அடக்குறாரு காலையை அடக்குறான்னு போய் பார்க்க போயிருந்தேன். யாரு? உங்க வீட்டுக்கார். இது மாதிரி காலையை அடக்குறேன்னு சொல்றானே, என்னையவே வேணாலும் அடக்க முடியல, இவன் போய் என்னத்த காலையை அடக்குறேன் அப்படின்னுக்கிட்டு ஒன்னையா சொல்றேன். வீட்டுல சண்டை வந்துச்சுன்னா நான் தானே ஜெயிக்கிறேன். நான் தான் ஜெயிக்கிறேன். சரி சரி. அன்னைக்கு கூட பெரிய சண்டை வந்துருச்சு. தக்காளி வாங்கிட்டு வர சொல்றதுக்கு மூதேவி வெங்காயத்தை வாங்கிட்டு வந்துருச்சு. ஆமா தக்காளி வாங்கிட்டு வாடா 1 கிலோ அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவரோட தான் குடும்பம் நடத்துறேன். அவரோட தான். இது போய் தக்காளி வாங்கிட்டு வர சொன்னதுக்கு 2 உருண்டையா இருந்தானே வெங்காயத்தை போய் வாங்கிட்டு வந்துச்சு. கலரும் அதே மாதிரி இருக்கும், வாங்கிட்டு வந்துட்டாம இருக்கு. தக்காளி பழமும் வெங்காயமும் சிகப்பாவா இருக்கு, தக்காளி பழம் சேப்பா இருக்கு, வெங்காயம் சேப்பாவா இருக்கு. அது மாதிரி லைட்டா வளர்த்துருக்கும் போருக்கு, அரைக்காயா இருக்கும் போருக்கு அப்படின்னு வாங்கிட்டு வந்துருப்பாரு. உங்களை தான் காய் வாங்க அனுப்பணும் அப்படின்னுக்கிட்டு போய் தக்காளி பழம் 1 கிலோ வாங்கிட்டு ஒரு காப்பி தூள் வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்புனேன். ஆமா டீ மட்டும் காப்பி மட்டும் போட்டு எந்நேரம் குடிக்கிறீல, போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புனேன். மூதேவி வெங்காயம் 1 கிலோ வாங்கிட்டு சீனி 1 கிலோ வாங்கிட்டு வருது. காப்பி தூள் வாங்கல, காப்பி தூளுக்கு போல சீனியா மாறிடுச்சு. ஆஹா மறந்துட்டா. அடையா இப்படி ஒரு ஆளை வச்சுக்கிட்டு நான் குடும்பம் நடத்துறேன். என்னம்மா சொல்ற? அப்புறம் நான் என்ன பண்ணேன், ஏன்டா இதை வாங்கிட்டு வந்தேன், இதை வச்சு உன் தலையில ஊத்த முடியும், தக்காளி பழம் இல்லாம எப்படிடா குழம்பு வைக்க முடியும் அப்படின்னு சொல்றேன். வெங்காயம் கூட இல்லாம வச்சிடலாம், தக்காளி இல்லாம தக்காளி பழம் இல்லாம எப்படிடா குழம்பு வைக்க முடியும், தக்காளி இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றேன். வெங்காயம் இல்லைனாலும் ஒன்றும் பண்ண முடியாதுமா, அவன் விவரமா தாமா வாங்கிட்டு வந்து அது சொன்னேன். சொன்னதுக்குதான் சொன்னேன், எப்படியா இருந்தாலும் பச்சை தண்ணியா தான் இருக்கும், எதை வேணாலும் கரைச்சி வை அப்படிங்கிறேன். எப்படியா இருந்தாலும் பச்சை தண்ணியா தான் இருக்கும், எதையாவது கரைச்சி வை அப்படி. நீ வைக்கிற குழம்பு அப்படின்னு சொல்லாம அப்படின்னு சொன்னேன். போட்டேன் காட்டையை எடுத்துக்கிட்டு ஒரே போட கரண்டியோட. யார? அவனத்தான் காதோட சேர்த்து கரண்டியோட போட்டல. ஏன் எப்படி அந்த வார்த்தையை சொல்லலாம்? எப்படா நான் வைக்கிற குழம்பு மட்டும் டெய்லி 1 டம்ளர் மோந்து குடிக்கிற? அதான். ஆமா கேட்டுக்குங்க புருஷன் கேட்டா. அப்பா இதெல்லாம் கேட்டுக்குங்க, நாளைக்கு உங்களுக்கு உதவும். அப்பா எப்ப பார்த்தாலும் 1 டம்ளர் இது குழம்பு நீ மட்டும் டம்ளர்ல ஊத்தி குடிக்கிற, என்ன நேரம் பார்த்தாலும். அப்ப நான் வைக்கிற குழம்பு பச்சை தண்ணி மாதிரி இருக்குன்னு கரண்டியோட சேர்த்து காதோட கொடுத்தல, அதோட காதை பொத்திக்கிட்டு போனேன். அவனுக்கு ஒருத்த பக்கத்து காதே கேட்கறது இல்லை. அதுல இருந்து அது எனக்கு ரொம்ப சௌரியமா போச்சு. முதல்ல காது கேட்கறது சேர்த்தேன், காது இருக்குதா? காது இருந்துச்சு, காதுல இருந்து ரத்தம் வந்து இந்த பக்கத்து விங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் நான் தான் என் சௌரியத்துக்கு அதுலேருந்து எனக்கு ரொம்ப சௌரியம். எது வந்தாலும் இந்த பக்கத்து பேசுவேன், இந்த பக்கத்து பேச மாட்டேன். ஓ தெரியும். இந்த பக்கத்து காது கேட்டுச்சுன்னா என்ன என்னமோ சொன்னியா என்ன அப்படின்னே கேட்டுக்கிட்டு இருப்பேன். இவன்கிட்ட பதில் சொல்றக்குள்ள நாங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த பக்கத்து இங்க இருந்து இப்படி செய்யலே. வாங்க வா மூதேவி வந்து சாப்பிட்டு போவா.
சிரிச்சுக்கிட்டே. அப்படிதான் கூப்பிடுவேன் என் புருஷனை. காது கேட்கல இவ்வளோ சௌரியம் இருக்கோ. எங்க போன இப்படி அவங்க மாடு பிடிக்க போனேன்னு சொல்லா. போ போய் படு போ. மாடு பிடிச்சி பாலா போனேன். அடடா புருஷன் காதே கலக்கி இருக்குப்பா. ஏமா புண்ணியவதி எப்பேற்பட்ட மாட்டேன். ஆமா என்ன அப்படி சொல்றீங்க? நிஜம்தாடா, அது எப்பேற்பட்ட மாடா இருக்கட்டும். என் புருஷனை மாதிரி நீங்களும் வீரமான ஆளு போல. ஆமா, போயிலே ஒரு பசுமாட்டோட போயிருவேன். நான் வீட்டுல வளர்க்கறத பத்தி பேசல. மஞ்சாட்டுக்கு தான், ஜல்லிக்கட்டுக்கு தான். ஜல்லிக்கட்டுக்கு எதுக்குப்பா பசுமாடை பிடிச்சிட்டு போறீங்க? அது போய் அங்கே நிப்பாட்டி இருந்தோம்னா எல்லா மாடும் அங்கே வந்து நின்றுரும். ஓ, ஒரு மாடு போகாது. ஒரு மாடு போகாது. எல்லா மாடும் நாம அப்பா பிடிச்சிடலாம். எப்படி? இது நல்லா இருக்கு. என் புருஷனுக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? எங்க வீட்டுக்கு ஏத்தாப்புல உள்ளவங்க நல்ல கோடீஸ்வரனா இருந்தாங்க. கோடீஸ்வரர் பயங்கர வசதி. அவங்க வீட்டுல தான் வண்டி ஓட்டினாரு என் புருஷன். டிரைவரா? எல்லாம் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது அவங்க சொல்லியிருக்கா எப்பவுமே சம்பளம் கொடுக்கறதே இல்லை. நானும் 2 மாசமா கேட்டு பார்த்தேன் என் புருஷன்ட்ட. எங்க வீட்டுக்காரருக்கு காசை கொடுங்க காசை கொடுங்கன்னு. உன் புருஷன் வண்டியே ஓட்டுறால எங்கே வேணாலும் பின்னாடியே தள்ளிக்கிட்டே தான் வர்றேன். ஓட்டுனா தானே வண்டிக்கு காசு கொடுக்க முடியும். ஆமா, எங்கன்னா வண்டியை நிப்பாட்டுறானோ அங்கேருந்து நாங்கள் தான் தள்ள வேண்டியதாக இருக்கு அவனை. மேற்கொண்டு இவன் மட்டும் சவுடாலாம் உட்காந்துக்கிட்டு வர்றேன். இல்லை வேற வண்டி காசு எங்கிட்ட கேட்குறியா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தான். அப்படின்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் எங்களை திட்டிகிட்டே இருக்காங்க. சரி அப்படின்னு நான் பார்த்தேன். நான் அன்னைக்கு சொல்லினேன் என் வீட்டுக்கார்ட்ட, யாரு அவங்க காசு தர்ற மாதிரி தெரியல, நீ வாட்டில் வீட்டுக்குள்ளே இறங்கி உன் சம்பள காசு எடுத்துகிட்டு வந்துரு, காசு இங்கே தான் வைப்பாலாம். அந்த பிள்ளை விளையாட வந்த பிள்ளைகிட்ட கேட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன். சொன்னோடனே என் புரிச்ச முதன் திருட போகிறானா. போகிறவன் என்ன பண்ணிட்டு போனேன் தெரியுமா? வீட்டில் இருக்கிற காயினா இருக்கிற கத்தி, அருவா, படம் பார்த்துருப்பேன் போல, சுத்தியல், இதெல்லாம் எடுத்துருப்பேன். இதெல்லாம் எதுக்கு முதவி எடுத்துட்டு போற அப்படின்னு பூட்டை உடைச்சு காசெல்லாம் அள்ளிக்கிட்டு வந்துடலாம்ல அப்படின்னு சொன்னேன். பூட்டை உடைக்கிறதுக்கு சரி காயே நறுக்க மாட்டேங்குதா, அந்த கத்தியை எடுத்துட்டு போய் என்ன பண்ண போற அப்படின்னு அந்த கிளவி அறுத்துடலாமா அப்படின்னு. அதெல்லாம் உன்னால பண்ண முடியாது. ஏறி குதிக்கிற, காசை எடுக்கிற, வர்ற, பொண்டாட்டி சொல்றத கேட்குற அப்படின்னு சொன்னேன். சரி இவனை ஏறி குதிக்கிறதுக்கு முன்னாடி ஏறி பார்த்துருக்கேன், தப்பான இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு கீழே இறங்கிட்டேன். கீழே இறங்கி எங்கள் செட்டியார் கடையில் 2 பிஸ்கட் பாக்கெட் வாங்கிட்டு போனேன். வாங்கிட்டு போய் மறுபடியும் ஏறி உட்காந்துருக்கேன். ஏறி உட்காந்ததுன்னா நாய்க்கு போடுறதுக்காண்டி நாயை சமாளிக்கிறாப்லையா. நாய்க்கு பிஸ்கட்டை போட்டால் நாய் விட்டுருமா பாதை. அதனால போய் காசு எடுத்துட்டு வந்துடலாம்ட்டு அப்படின்னு நாய்க்கு பிஸ்கட்டை போட்டிருக்கேன். அந்த நாய் பார்த்துருக்கு, இதை விட நான் எப்படி பிஸ்கட்லாம் சாப்பிடுவேன், நீ லோக்கல் பிஸ்கட்டை போட்டுட்டு என்னை ஏமாத்தலாம் பார்க்குற நீனு அப்படி பிஸ்கட்டை போட்டுட்டு கீழே குதிச்சுட்டேன். விரட்டி இருக்கு என் புருஷன் நாய். அப்புறம் வீட்டுக்காரங்களாம் சேர்ந்து போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டாங்க என் புருஷனை. அப்புறம் அவங்களாம் சேர்த்து அடித்து, வீட்டுக்காரங்க அடித்து, நாய் பெரட்டி, போலீஸுக்காரங்க அடித்து 250 ரூபா சம்பளத்துக்கு என் புருஷன்ட்டு 300 ரூபா டவுசரை கிழிச்சு அவ்வளோ பிரச்சனை வந்துருச்சு. அதுலேருந்து தான் என் புருஷன்ட்ட சொல்கிறது, எங்கே போனாலும் தனியாக போகாத, நம்ம வீட்டில் உள்ள நாயை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொன்னேன். பாதுகாப்புக்கு அவனுக்கு. அது என்னமோ தெரியல, அவன் பின்னாடி போனவொடனே ஊரில் உள்ள நாயெல்லாம் அது விரட்டுது. அந்த போனவனே அந்த நாயும் கிளம்பிடுது. ஊர்ல உள்ள நாயெல்லாம் கடிச்சு என் புருஷனை கொதறுது. இப்போ சொல்லியிருக்கேன் என் புருஷன்ட்ட, நீ நாயை மட்டும் இல்லை யாரையுமே கூட்டிட்டு போகாத, வீட்டில் தானே பாட்டு 300 ரூபா டவுசருக்கு ஆசை போயிட்டு போய் 250 ரூபாப்பா பாதுகாப்புக்கு அனுப்புற நாயை பாதுகாப்புக்கு அனுப்ப. பெட்ட நாயோ இல்ல, இது இதுதான் போனது. வந்த நாய் கூட சண்டைக்கு வந்திருக்கு. வந்த நாயெல்லாம் சண்டைக்கு வந்து என் புருஷனை கடிச்சு என் புருஷனை இது போய் ஒவ்வொன்றும் குலைச்சப்படி என் புருஷன் பின்னாடி போய் நின்றுக்கும் போல. அந்த நாயெல்லாம் கட்டி ஏறி புருஷனை போட்டு பரட்டிடுது. புருஷனை பிரட்டி வாயெல்லாம் கடிச்சு அதில் ஒரு பொட்டை நாய் என் புருஷனுக்கு வாயில கிஸ் பண்ணிருக்கு. அதுல இருந்துதான் என் வீட்டுக்காரர் வீட்டை விட்டு வெளியில போக மாட்டேங்கிறாப்ல. அந்த பொட்டை நாய் எங்க இருந்தாலும் நம்மளை தேடி வரும், தேவையா நமக்கு. அதோட
என் புருஷன் கிளம்புனாதான் இந்த நாய் கிளம்புறேங்குது. இல்லைன்னா வீட்டுக்குலாம் கிடக்கும். வீட்டுல தான் கிடக்குறாப்புல. வீட்டை விட்டு கிளம்ப மாட்டேங்கிறாப்புல. நேத்து கூட வீட்டை விட்டு விரட்டிடலாமா, கருவாடை தூக்கிட்டு போயிருச்சே அப்படின்னுக்கிட்டு, ஏய் எந்திரிச்சு போறியா என்ன, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை, உனக்கு சோறுவோட வளர்த்தா கருவாடை தூக்கிட்டு போற, மொளை கிளம்பு அப்படின்னு சொன்னேன். அது வேமா என் புருஷனை இப்படி சைஸா பாக்குது. வரியா போவோம். மறுபடியும் ஊர் நாய் ஊரா வரட்டவா? அதுவே கட்டு போட்டுட்டு இப்படி உட்காந்துருக்கு வாய் கையெல்லாம். இதை பேசினவனே அது கிளம்பு அப்படின்னு வரியா போவோம் அப்படின்னா சாடையா கேக்குது. என் புருஷனுக்கு அது கஞ்சாட புரியும் போல. இன்னும் கடி வாங்கினது ஆறல. ஆனா 2 நாயும் வீட்டுல தான் போட்டு வந்திருக்கேன். அந்த மாதிரி பெரிய கொடுமை நடக்குது. அதனாலதான் நான் எப்பவுமே திருடெல்லாம் போக சொல்றது இல்லப்பா. காசு கொடுத்தா பாருங்க, இல்லைன்னா கொடுக்கலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, 300 டவுசர் கிழிஞ்சு போயிடும், தேவையில்லாம அனாவசியமா போகாதீங்க அப்படின்னு சொன்னேன். அந்த வைத்தியர்கிட்ட தான் காட்டினேன்.